இதுவரைக்கும் சிலம்பு போட்டியில பைல்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதறதுக்கு யாரும் இல்லையா? இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? மாஸ்டர் புல்லட்டிலே புறப்பட்டால் புயல், கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி, மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா மரணம்னா. ஏன் இப்படி ஓவரா சுத்திக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா மோதி பாருல. எர்ரா கம்ப, குடுறா கம்ப. என்னல கம்புக்கு பதிலா கிரிக்கெட் ஸ்டெம்ப் எடுத்து வரான். கொஞ்சம் போய் பட்டைய கிளப்புறாரு பார். என்னது உடஞ்ச கம்பெல்லாம் விட்ட வைக்கணும். பார் 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 கம்பம். என்னல கம்பு சுத்த வந்தியா இல்ல கொடியத்த வந்தியா? இவ்வளவு பெரிய குச்சி வச்சிருக்க. அவன் சர்வீஸ பொறுத்தாண்டா குச்சியோட ஒருத்தரான். என் சர்வீஸ் 13 வருஷம், ஆனா நான் 13 குச்சி கொண்டாந்துருக்கேன். நீ பிஸ்கோத்த 5 வருஷம் சர்வீஸ், அதனால தான் 5 அடி குச்சி வச்சிருக்க. அப்ப எப்படி வேணா ஆடலாமா? ஆடு, ஆடி பாரு. அரா 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 அரா. சரியான போட்டு. ஏண்டா இவ்வளவு பெரிய குச்சியை பார்த்துட்டு இன்னுமா நிக்கிற? மரியாதையா ஓடிரு. ஓடியாடா டேய். பெரிய கம்பு வச்சிருந்தா பெரிய ஆட்டக்காரனா நீ? நீ இருக்கே தெரியாது. ஏரியா பக்கம் மாட்ட தொலைச்சு விடுவோம். தொலைச்சு. ஐயோ நல்லா நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு வந்திருக்காங்களா? முத்துவ தரத்துல உருவாக கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும். அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். இந்த கப்பு எந்த கல்ல வாங்குனது? ராசியப்பன் பாத்திர கடையில. பாண்டி, புல்லட்டு பாண்டி. அழுத்தம் ஆடிங்க. நல்லா தெரியுது. அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னம்மா? நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. சித்தப்பா, காசிப்பா பாத்திர கடையில உன்னை யாரோ பார்த்தா சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஐயா இப்படி வா. முத நாளா காலேஜ்க்கு போயிட்டு வந்திருக்க. ஒரு கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கோம். துப்பியா? துப்பு, நல்லா துப்பு. ஏமா நீ ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க. இந்த சுத்துறியில நான் வருஷம் பூரா எத்தனை கப்பு வாங்கிட்டு வர்றேன். ஒரு நாளாவது ஒரு சுத்தாவது சுத்தி இருக்கலாம். நீங்க சுத்தணும் அவ்வளவுதானே? ஏன் கொழுந்தனாரே, நீங்க கப்பு வாங்கின காசுக்கு ஒரு மளிகை கடை வச்சிருந்தீங்கன்னா யாராவது நம்பி பொண்ணு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். நானும் வீட்டுல கிடக்கிற பட்டு புடவைங்க நாங்க எல்லாம் எடுத்து மாட்டிருப்பேன். மைனி, இந்த மளிகை கடை வைக்கிறது, புளிய உருட்டுறது, புண்ணாக்கணுன்றதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் மாஸ்டர். என்னடா விளங்கின மாதிரி தான். அப்பா வாயா. சகாயம் வாத்தியார் உங்க கூட படிச்சவராமே, உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. அவ உனக்கு வாத்தியார் ஆயிட்டானா? அப்புறம் இந்த வேப்பங்குளத்து பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. சரிப்பா. ஏங்க, பையன் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம்ல? ஏற்கனவே ஒருத்தனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தான். கம்பு சுத்துறான், கப்பு வாங்குறான்னு உருப்படாம போயிட்டான். என் புள்ளைக்கு எப்ப என்ன வேணும்னு எனக்கு தெரியும். மைனி, புல்லட் வாங்கி கொடுத்தாரு, பெட்ரோல் வாங்கி கொடுத்தாரா கேளுங்க. இல்ல அதையும் பேச அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடுவாமா. அது தெரிஞ்சாலே பக்கத்திலே வர்றது இல்ல. போடா, பின்னால வந்து இருக்கிற போறாரு. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடாருல. சீக்கிரம் கம்பட சுத்துங்களே. சீக்கிரம் அந்த கடலை கட்டி எடுத்து விளையாடல. இந்த பூரப்பாண்டி ஆட்டுப்பால், நாட்டுப்பால், புலிப்பால், கழுதப்பால், எல்லா பால் டீ போட்டு தருவேன். எதுவுமே கிடைக்கலன்னா கள்ளிப்பால்ல போட்டு தருவேன். செருப்பால் அடிப்பேன் மாஸ்டர். ஏண்டா புழைக்க வந்த நாச்சன் போனா போகுன்னு இடம் கொடுத்து கடை வச்சுக்கிறான்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளியா ஊருக்காரங்கள நீ? இது சரிப்பட்டு வராது. டேய், 4 பேர் 4 பந்தக்கால புடி ஊருக்கு வெளிய கொண்டு போட்டு வாங்கடா. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், உங்களுக்கு அன்பா அன்பு எவனுக்குடா வேணுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்ன மாஸ்டர். என்ன தமிழ் சட்டை? தமிழ் சட்டை தவளை வெளிய வரும்டா. தவளை குட்டி கூட வெளிய வர மாட்டேங்குது. இப்ப பாருங்க மாஸ்டர். நல்லா இருக்கு. டேய், வணக்கம் மாஸ்டர். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது. சரி மாஸ்டர். வாக்கத்தை பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு டேய் எங்க வாங்க. என்ன வெயிட் தூக்குறாம? என்ன வெயிட் தூக்குறா? அங்க பாரு என் பழைய உடம்ப. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் விடுறாங்க. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. உங்ககிட்ட கத்தி கத்தி உடம்பு தாண்டா போச்சு. வெயிட் போறாங்களா? வெயிட் தள்ளது புரியுதா?
முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது. தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே இப்ப விடுறா பாப்போம். உங்க அண்ணன் மகன் நேத்து நடந்த சைக்கிள் போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டான். ஜெயிச்சு தெர்றா போடா. வாய் கீழே போய் பேச்சன்னு பாட்ட மாட்டேங்கிறா பாரு. ஏண்டா பூதபாண்டி, சாமி பாட்டா போட்டுக்கிட்டு இருக்கிய, திடீர்னு ஒரு பாய் டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவ? கைவசம் ஐடியா இருக்கு. சரி, திடீர்னு ஒரு பாதிரியா டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவ? இப்ப பாருங்க. மூணு பேரும் ஒன்னா வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் மாஸ்டர், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. ஏன் உங்க கடை எந்த ரூட்ல காலி பண்ண முடியுமா? வேற ரூட்ல காலி பண்ண முடியாதா? எப்படி காலி பண்ணுவீங்க? இப்ப பாரு, இந்த தப்பு பெருசா இந்த பேண்ட் பெருசாடா? என்னங்க நீங்க, இதாங்க நம்ம நாட்டோட பாரம்பரிய வாத்தியம். செத்ததுக்கு பின்னாடி எல்லாரும் சந்தோஷம் சுடுகாட்டு வரைக்கும் கேட்டு போற ஒரே வாத்தியம். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தானே பெருசு. எங்க தப்பு பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாஸ்டர் பேச்ச கேட்டு பிரிச்சு மேயிறானுங்களே. டேய், சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா? இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவ? அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா? ஊருக்குள்ள ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்கேன். ஒருத்த மதிக்கிறானா? என்ன என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க. உன்னை ஏன்டா மதிக்கணும்? நானும் மாஸ்டர் தானே. எப்படி? நீங்க செலவு மாஸ்டர், நான் டீ மாஸ்டர். ஏ பாஞ்சாலி, என்ன எங்க நாகூர் டவுனுக்கா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரியா? வர்றியாவா? கூப்பிடுறாளே கூட போறது. டேய், ஏற்கனவே புருஷனை போட்டு தள்ளிட்டு நேத்தாண்டா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வந்திருக்கா. என்ன ஏன்டா தள்ளி விடுற? ஏல சக்தி வேலை என்ன சித்தப்பா, ஏன்டா நல்லா இருக்க வண்டியை பிரிச்சு மஞ்சிக்கிட்டு இருக்க? போற வரவெல்லாம் டபுள்ஸ் கேட்டிட்டு இருக்கான். அதான் கேரியர் எல்லாம் கழட்டிட்டு இருக்கோம். சமத்து தாண்டா. அது சரி, இப்படியே எங்களுக்குள்ளேயே சுத்துற வெளியே அந்த கம்ப சுத்த பழனாலாம் நல்லா இருக்கும். நாளை பின்ன வெளியூருக்கார பழு கம்போட வந்து ஒம்புடுத்தாங்கன்னா எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? அதெல்லாம் சுத்திடலாம் சித்தப்பா. இங்க பாரு, கம்பு சுத்துறது சும்மா ஏனதானம் சுத்துற வியாபாரம் இல்ல. சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் மேல பரப்படாது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்கணும். நீங்க கம்ப கொடுங்க மாப்ள, நீ சுத்தி காட்டுறா. என்னடா பண்றானுங்க அவனுங்க? அது மாப்ள அசத்துடா. கரெக்டா மரியாதை வைக்கிறா. சூப்பரா சுத்துறானா? வைக்கிறம் பாரு பறிச்ச. டேய், ஒரு கல்லெடு. இந்தாங்க மாஸ்டர். ஏன்டா எங்க அண்ணன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு பெரிய கல் எடுத்துற. சாரி. இந்தாங்க இளநீ கூடு. வெரி குட். இப்ப பார். மாஸ்டர், இந்தாங்க புடிங்க. சுத்த தெரியாதான். கம்பு சுத்தனதை பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கே. டேய், அந்த நல்ல மாஸ்டர் நான் தான். நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. அப்போ நீங்க கம்பு சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் உங்க மேல படாது. எரிஞ்சு பாடுறா படுதான்னு. எதனாலும் போடு. வீசுடா, வீசி பாடுறா. வண்டியில ஊத்திட்டாண்டா. பிடிக்கிறா அவனை, பிடிக்கிறா. பிடிக்கிறா. திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாரு சாமி. ஐயோ, என்ன காந்தது?
என்னப்பா சக்தி என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? வேப்பம் கொடுத்த சூசை ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணுகிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒன்னே இல்ல வெட்டணும், என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கண்ட கனவு பழிக்கும் பாயிலே. நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. மாஸ்டர், என்னடா? உங்களை பாக்குறதுக்கு 2 ஆள் அனுப்பிச்சிருக்காரு. மைக்கேல் சூசை. மைக்கேல் ஜூஸியா? அவன் எதுக்குடா என்ன பார்க்க அனுப்புறான்? தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. இவர் தாங்க எங்க மாஸ்டர். நான் தான் மாஸ்டர் உன்னை சொல்ல சொன்னேன். அப்ப நானு யாருன்னு அவங்க தான் கேட்டாங்க. எங்க அண்ணன் பிள்ளை கட்டங்கள் சீக்கிரம் படிக்க போதே. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு வேலை காணாவே தங்கமானவையா வேறாயா? அப்பா எனக்கு சூசிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எங்க அண்ணன் சக்திகளுக்கு அவருக்கு தான்ப்பா பிரச்சனையே. ஏதா இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா. மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். என்னடா சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூசை தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. சைக்கிள் ஜூஸையா? ஏய், நீ ஏதோ மைக்கேல் ஜூஸ்ன்னு சொன்ன. சாரி மாஸ்டர், நாக்கு புரண்டுச்சு. சைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு எழுத்தான வித்தியாசம். விடுங்க. போட்டா யாரா அவன் சைக்கிள் ஜூஸ? பிஞ்சு போட சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க. கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. போங்கடா. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. என் பேரை சொல்லியுமாடா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, அவனுக்கு வைக்க போறேன் பூசை. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். யாராவே? நான் தான் லாரி சூச, பஸ் சூச, வேன் சூச, கார் சூச, பைக் சூச. இப்ப நான் சைக்கிள் சூசல. ஓ, நீதான் அந்த சைக்கிள் சூசையா? இங்க ஒண்ணும் பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாது. வேற எங்கேயாச்சும் போய் காலு. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூசை. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் பசங்க தொழில் கதை வந்திருக்காங்க. ஏதா சொல்லி தரல? மரியாதை சொல்லி கொடுல. சொல்லி கொடுக்கலனா என் தொழில உன்கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். அதான்டா இங்க பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாதுடா. என்ன பார்த்தா பஞ்சர் ஓட்டுற மாதிரி தெரியுது. எப்பவும் சைக்கிள் டயரோட சுத்துறா. என் பேர் சைக்கிள் சூசல. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. சூச, நான் திங்கிறேன். வந்தாச்சு வசனத்தை நிப்பாட்றா. இப்ப என்ன பண்ண போற? நான் ஒண்ணு இழிச்சவா இல்ல. என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க? இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ராஸ்கல், ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. புளியங்குளம் சக்தி வேலை பார்க்கணும். வழிய விடு. எந்த குளமா இருந்தாலும் சரி, காலேஜ் விட்டு வெளியே வந்த பிறகு பாத்துக்க. இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு. 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. ஏய், யார பாத்தியா ஓடி போன? இவர் மாஸ்டர். மாஸ்டர், இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க. இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டுங்க. இவ்வளவு பெரிய காலேஜுக்கு முன்னாடி எல்லாம் வீடு கட்டினா எடுபடுமாடா? ஏன் எடுபடாது? உங்க திறமைக்கு இந்த காலேஜுக்கு முன்னாடி வீடு என்ன, இதை விட பெரிய காலேஜே கட்டலாம். கட்டுங்க. என்னையா ஆள் மட்டும் சுத்துற, கம்பு சுத்த மாட்டேங்குது. மாஸ்டர் சுத்துவாருன்னு மட்டும் தான் சொன்னேன், கம்பு சுத்துவாருன்னு சொல்லணும். சுத்திக்கிட்டாரு, வர்றேன். ஏன் மாஸ்டர் நிறுத்திட்டீங்க? ஆவி பறக்க எதையும் ஆத்துறா. ஆத்திர பார்த்தா இவன மாதிரியே ஊத்திடுவானோ. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். போடா போடா போ. என்னத்தா உன் குரூப்போட இங்க நின்னுட்டு இருக்க? வடக்கம் வரதுல ஒரு கச்சேரி முடிச்சிட்டு ஊருக்கு போறேன் பேராண்டி. சரி பேராண்டி. பாப்பா, இங்க என்ன பண்றீங்க? எங்கப்பா என் மருமகளை பார்க்க வந்து இந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டாடா. அவர் அப்படித்தான். பாக்குறீங்களா? அதுக்கு தானடா தம்பி ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் நானு. இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கல அந்த பொண்ணு தான். என்ன இவ்வளவு முட்டாவா இருக்கு? என்னடா அது?
நான் கட்டுற மாதிரி இருக்கு, அதை போய் நீ பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. சூ, அது லெக்சரர் பக்கத்துல வரல, அந்த பொண்ணு வெள்ள தாவடி சித்தப்பா. அதான் நல்ல லட்சணமா மகாலட்சுமா இருக்குப்பா, நம்ம வீட்டுக்கு ஏத்த பிள்ளைதான். அக்கா, நார்வேல ஆர்டிஓக்கும் பஸ் ஓனருக்கும் பிரச்சனை. பஸ் வராது, எல்லாரும் நடந்தா போகணும். அச்சச்சோ, இப்போ என்னடி பண்றது? டேய் மாப்பிள, நம்மளும் அவங்களோட ஜாலியா போலாம்டா. டேய் வாடா வாடா போலாம்டா. ஆம்பா நானும் இன்னைக்கு உன்னோட சேர்ந்து நடந்துறேன்டா. டேய் வண்டி கடைக்காரனோட பாத்துட்டு வாங்கப்பா. என்ன ஆத்தா, இப்படியே கள்ள முழுங்கின மாதிரி கம்முன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டு எடுத்து விடு. பாடுவோம். எதை பத்தி பாடுறது? அதான் அந்த காதலு கருவாடுங்கிறாங்கல்ல, அதை பத்தி தான். அகிலாண்டேஸ்வரி, வாமா குஞ்சரவள்ளி, சக்திவேல்ங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடுமா. அவரோட படிப்பு எப்படி, பண்பு எப்படி, குணங்கள் எப்படி? வா வா வா, என்னம்மா யோசனை? என்ன மேரியம்மா வந்திருக்கு? மாரியம்மாவுக்கு பதிலா மேரியம்மா வந்ததுனால உங்க வீட்டுக்கு மேரியம்மாவே வர போறாங்க. என்னையா அது? சக்திவேலுங்கிற பேருக்கு சக்தி வரணும் இல்ல முருகன் வரணும். நீ என்னையா அது மேரியம்மா வந்திருக்குங்கிற? வந்த தனமா சொல்ல முடியும்? அட போப்பா, உன் கிளி போய் சொல்லுது. கிளி கரெக்டா தான் சொல்லுது மேனே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏடா சக்திவேலு? சித்தப்பா சும்மா சித்தப்பா. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை, உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சில விழுந்துரும். விழுந்துச்சா பாத்தியா? நான் சொல்றத கேளு, உனக்கு மிருக தோஷம். இனிமே வெளியே தெருவ போகும்போது நாய பாத்தீங்கன்னா உடனே படக்குன்னு வேட்டி அவுத்து விட்டுரு, இல்லைன்னா அத்துக்கிட்டு ஓடி போயிடும். எது? என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? நாளைக்கு நடராத்திரி என் வீட்டு பக்கமா சொல்றேன். ஓம் கம் கணாதிபதி நம. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. விளக்கப்புடி தீப அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அம்மனை கட்டியாவா? ஆமா. என்ன அறிவிடத்தனமா பத்திக்க? பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவா. தெய்வமே, கொண்டு பிடிச்சி எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்கிறாயே. நான் கண்ணி எழியாத கட்ட பிரமச்சாரி, என் கற்ப நீதான் காப்பாத்தன காலியா. ஆஹா, இவன் அவல்ல உள்ளட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றல்ல, அது என்ன குறுக்க நிக்கிற? அன்னைக்கு என்ன உதைச்சல்ல, ஆட்டாட்ட மனுஷன் இருந்து காப்பாத்து கேட்டேன், ஆனா நாயிட்ட இருந்து காப்பாத்து கேட்கலையே. வருது. ஐயோ முட்டுக்கட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிடைக்காத. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்ன்னு மேய்ஞ்சிட்டு போயிருச்சே. மாஸ்டர், என்ன இது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? நக்கலா? நாய் கடிச்ச உனக்கு தெரியாது? இது எதுக்கு? ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போறா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. ஏன் வேப்பலையால மந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஈ முக்கியதா? மாஸ்டர், என்ன துணைக்கு நான் வரட்டுமா? வேணாம் மாஸ்டர், நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி. நீ வராம இருக்கிறதா எனக்கு சேஃப்டி. போ. கதறி இருக்கு போல இருக்கு. கடிக்குது. அப்புறம் கடுக்காம என்ன செய்யும்? இது அம்மா அங்க பாரு, உன்னை அடிக்க வரான். ஓரமா இல்ல, ஓரமா நல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம நின்னுக்கிட்டாங்க. நீங்க உனக்கு உனக்கு அவதாயா இவ. ஆராயா 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 ஆராயா, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க, எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. அம்மா திக்கிருச்சே திக்கிருச்சே திக்கிருச்சே. ஐயோ ஐயா விரட்டி வருது விரட்டி வருது, எங்க போனாலும் விடாது உனக்கு. ஐயா டே காப்பாத்துக்கிறா. அப்பா ஐயோ இங்கேயும் முடிச்சு நிறுத்தாங்கல்ல. டேய் ஐயோ இங்க பையலா எல்லாம் மாத்தறவா மாமடி. அம்மா டேய் அம்மா டேய் எவனா இருந்தாலும் பண்ண மாட்டேன்டா. டேய் யாரா அப்படி செஞ்சு? யாரா அப்படி செஞ்சு? யார் இப்படி செஞ்சது? நீங்க அப்படி போய் கொண்டாங்க. உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? யாரா அந்த போட்டோ மாத்துறது? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தான் மாத்தேன். நீயா? மாஸ்டர், உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால அனிமல்ஸோட அட்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அது போணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை கம்போட இருக்க வேண்டிய உங்களை கொம்போட வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க காவடி எடுத்துட்டு வர்றதா நான் வேண்டி இருக்கேன் மாஸ்டர்.
பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. என்னாலையும் முடியல மாஸ்டர். ஏன்டா? என் கால் மேலதான் நீங்க நிக்கிறீங்க. அப்பா ஹலோ சக்திவேல், உடம்பு சரியாயிடுச்சா? நீ வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ண நம்ம சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். 2 நாள்ல காலேஜ்க்கு வந்துடுவேல? உடம்பு சரியாயிடுச்சு. சரி, ஜோசப் பார்த்துட்டு இருக்கா, நான் அப்புறமா பேசுறேன். போன்லயே அவன் கூட பேசுற அளவுக்கு வந்தாச்சா? இரு. ஹலோ, யார் பேசுறது? போன் அடிச்சது நீ? யார் பேசுறா கேக்கா? நாதேரி இல்ல. ஹலோ, யாருங்க பேசுறது? என்ன திரும்பவும் கேக்கா? இந்த ராத்திரியில யாருக்கு போன் பண்ணா? மூஞ்செல்லாம் வெளியே போய் போறான். ஹலோ, யார் பேசுறது? எத்தனை வரல இந்த மாதிரி கிளம்பி இருக்கியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு யார் பேசுறது சேத்த முதி. இவர் யாருக்கு போன் பண்ணாரு? டென்ஷனா வேற போறாரு. ஹலோ, யாருங்க பேசுறது? பொம்பளை பேசா சரியான கோட்டிக்கார குடும்பம் இருக்கும் போல இருக்கு. நம்பரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். காலையில் குடும்பத்தோட ஸ்டேஷன் கூட்டு வந்து ஐயோ, என்னங்க ஏன் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பதிலா இன்னும் வந்திருக்கு. எல்லாமே தப்பா நடக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு கூட தாங்க ஒண்ணுமே புரியல. ராத்திரி 10 மணிக்கு ஒவ்வொருத்தரும் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷன் என்ன அன்னைக்கு அடிச்சல்ல, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து பிஸ்கெட்டா வந்தீங்க போற. நீ பிச்சை எடுப்பியா? இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டேடா. இது அது இல்ல. ஐயோ, தள்ளுங்கடா. வாயிலா ஜீவன் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா. நான் எங்க போவேன், எங்கிட்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மஞ்சா பிடிச்சு போட்டிருக்கு. குதிச்சிடுறா புள்ளட்டு பாண்டி. தண்ணிக்குள்ள குதிக்கிறவன் அந்த குளத்துக்குள்ள முதல்ல கிடக்கல.